டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். இணைப்பில் பாஜகவிலிருந்து திரு ராம ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திமுக எம்பி ராசா பேசினது நீங்க கேட்டிருப்பீங்க. அவரு சொல்றது படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றி போகக்கூடியது, அப்படி இருக்கிற இடத்துல பாஜகவுடைய கொள்கை எடுபடாது அப்படிங்கிற தொனியில பேசியிருக்காரு. அமித்ஷாவை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாங்க. இதை பத்தின உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, நான் ராசா அவர்கள் அரசியல் ரீதியாக சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அந்த பதில் சொல்ற அளவுக்கு கூட அது தரம் தாழ்ந்த கருத்து, அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் இல்லை. இது மாதிரி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது என்றெல்லாம் சொல்கிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஜம்மு காஷ்மீர்லையும் அஸ்ஸாம்லையுமே ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது, கோவாவில் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் சொல்றதுக்கு முகாந்திரமே இல்லை. அதனால ஐ டோட்டலி ரிஜெக்ட் வாட் ராசா said. ஆனா அது பிரச்சனை இல்லை. இன்னொரு பிரச்சனை, தடித்த வார்த்தைகளால அமித்ஷா அவர்களை பேசியிருக்கிறார். இது என்ன அரசியல்னு தெரியல. ராசா ஒன்றும் கத்துக்குட்டி இல்லை, பொலிட்டிக்கல் நொவிஸ் இல்லை, நேற்று அரசியலுக்கு வந்தவர் இல்லை. எத்தனையோ வருஷமா இருந்திருக்கிறாரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு, இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. அந்த தடித்த வார்த்தையை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளணும், நிபந்தனையற்ற அவர் மன்னிப்பு கேட்கணும். அல்லது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதுல போயிட்டு ராசாவை கண்டிக்கணும். அந்த வார்த்தையை பொது வெளியில நீங்க அனுமதிச்சா நாளைக்கு யார் வேணாலும் திமுக தலைவர் பார்த்து அந்த வார்த்தையை மற்ற கட்சிக்காரங்க பேசினா திமுக கண்டிப்பதற்கும் ஆட்சேபிக்கும் உரிமை இல்லாமல் போய்விடும். அதனால இந்த வார்த்தைகள் தவறு. அரசியல்ல 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், அபியூஸ் இருக்கக்கூடாது. விமர்சனம் வேற, கிரிட்டிசிசம் வேற, அபியூஸ் வேற. அவதூறாக பேசக்கூடாது. ராஜா அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் தனது வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளாவிட்டால் சட்ட ரீதியாக அவர் பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நாங்கள் எல்லா வகையிலும் இதை எதிர்க்கிறோம். இது நாகரிகமற்ற ஒரு நாக்கூச்சமற்ற ஒரு வார்த்தை ராசா பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது இந்த நாட்டினுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மீது இந்த வார்த்தையை பயன்படுத்தினது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். திமுக தலைவர்களை தலையிட்டு ராசாவை கண்டிக்கணும். அவரது வார்த்தைகளை திரும்ப பெற செய்யணும். அவரை மன்னிப்பு கேட்க சொல்லணும். நிச்சயமாக சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராம ஸ்ரீனிவாசன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.